நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜீவன். நம்ம இன்றைக்கி அம்பாசமுத்து மாதிரி உள்ள பிரம்மதேசம் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த கோயிலை பற்றிய காணொலி ஏற்கனவே நம்ம போட்டுருக்குறோம். பட் இருந்தாலும் பகல் நேரத்தில் ஒரு தடவை பிரத்யேகமாக உங்களுக்காக கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. கோயிலை பாருங்களேன், மெய் சிலுத்து போவீங்க. கோயில் மட்டும் இல்லை, இந்த பிரம்மதேசம் ஊரே ரொம்ப அழகான ஒரு ஊர். அந்த காலத்து பழைய வீடுகள், சுற்றியும் வயல்வெளிகள் அப்படின்னு பழமை மாறாமல் இன்னும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கோயில் சுற்றி பாருங்கள், ஒரு கடைக்கண்ணியோட கிடையாது. இப்போ நம்ம ஊரெல்லாம் கோயிலை பார்த்தா இன்னும் பெரிய ஃபுல்லாக ஜெயின்னு ஒரு மாதிரி இருக்கும். கூட்டமாக ரஷ்ஷாக எவ்வளோ சுத்தமான கோலம் பாருங்கள். இந்த கோயிலோடைய அமைப்பு பாருங்கள். இன்னமும் அந்த பழைய காலத்தில் அதையே வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன எல்லா விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முந்தி ஒரு பதிவு போட்டுக்கிறோம். நம்ம அதை பற்றின முழு லிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பயன்பெற்றுக்கோங்க. வாழ்நாள் இது போன்ற நம்ம முன்னோர்கள் நம்மளை முன்னால் ஆண்ட அந்த மன்னர்கள் செஞ்சு வச்சு அந்த கோயில், இந்த திருத்தலங்கள்லாம் போயிட்டு வர்றதே பெரிய புண்ணியமான விஷயம். பயன்படுத்திக்கோங்க இனிமேல் பண்ண வாய்ப்புகளை. நன்றி. வாங்க பார்க்கலாம். பழமை மாறாத அதே கோபுரங்கள். இப்போ நம்ம கோயிலுடைய சுற்றுப்புறத்தை சுற்றிட்டு வரோம். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சிற்பங்கள்லாம். தொட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ உணர்வுகளாக இருக்குது. நம சிவாயா, நம சிவாயா. ரொம்ப அருமையான ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வு சத்தியமாக வார்த்தையால் சொல்ல முடியலை. நம சிவாயா, ஓம் நம சிவாயா. அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கிறாங்கல்ல, அவ்வளோ குளுமையாக இருக்குது உள்ள. ஆனால் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக செடிங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் வண்ணம் பூசலை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பராமரிப்பாக இருக்கணுங்க, இல்லைன்னா அது சிதலடைஞ்சிடும். இங்கே கீழே பாருங்களேன். இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த கோயில் அவ்வளோ மக்கள் வர்றது இல்லை அப்படின்னு. ஏதாவது இந்த விசேஷ நாள்களில் மட்டும்தான் இங்கே மக்கள் வராங்க. அதனால் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்குது. இந்த கோபுரத்தோட அளவு பாருங்களேன். பெரிய கோபுரம் வாசலில், அதுக்கப்புறமா சுவாமி மலைக்கு மேலே இங்கே ஒரு சின்ன கோபுரங்கள். ஒரே நேர்கோட்டில் வேற மாதிரி இருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக. மனசில் உள்ள அத்தனை குழப்பங்களும், தேவையில்லாத எண்ணங்களும், தேவையில்லாத சிந்தனைகளும் எல்லாம் நம்ம நீங்கி ஒரு புது மனிதனாக, ஒரு புது எண்ணத்தோடு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பாசிட்டிவிட்டி. எதுக்காக கோயிலுக்கு வரோமோ அது அப்படியே நிறைவேறும். இந்த மாதிரியான அமைதியான கோயிலெல்லாம் விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கிற, விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிற கோயிலுக்கு தான் அழைச்சி ஓடிட்டு இருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவிலுங்க இது. சிவனுக்காக முதலாக எழுப்பப்பட்ட கோயில் அப்படிங்கிற வரலாறும் இருக்குது இதில். இதை பற்றின டீட்டெயில்ஸான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். மறுபடியும் உங்களுக்காக. அப்புறம் நான் இரவு நேரத்தில் வந்திருந்தோம். ஸோ பகல் நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணிகிட்ருக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்குது இங்கே.
இது இருக்கிற அந்த வீடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கோயிலில் வேலை பார்க்குறவங்க அவங்க தங்கக்காக கட்டப்பட்ட வீடுகள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகள் தான். பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா?